அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதிகுணசேகரன் மயங்கினதுனால கதிர் அவரை எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு. ஆனால் ஈஸ்வரி ஜனனி சொன்னால் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஜனனியும் ஈஸ்வரி கிட்டே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கன்னு அவங்களும் சொல்ல மாட்டுறாங்க. அதனால் நந்தினி ரேணுகாலாம் போய் ஜனனி கிட்டே பேசுகிறாங்க. ஈஸ்வரி அக்கா நீ சொன்னால் தான் போவேன்னு சொல்கிறாங்க, போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜனனி அதை ஒத்துக்காமல் எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர் ஆதிகுணசேகரனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தார். அந்த சமயத்தில் டாக்டர் ஆதிகுணசேகரன் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பார் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட விசாலாச்சு நான் என் பிள்ளைய பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கதிர் இந்த வீட்டிலேருந்து யாரும் அண்ணனை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஈஸ்வரி ஜனனியை எதிர்த்துட்டு ஆதிகுணசேகரனை பார்க்க போவாங்களா, இல்லை ஆதிகுணசேகரன் போடுறது நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஜனனி புரிய வைப்பாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.